ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்திரியமுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சினாரியோ கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் இன்டெப்த்தாக நடந்தால் எது வரைக்கும் கீழே போகலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பிட்காயின் ஒஸ்ட் கேஸாக எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எத்திரியமும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு குட் நியூஸுங்க. அது என்ன அப்படின்னா அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ மேக்ஸிமம் முடிவடையுது. இனிமேலுக்கு நம்ம அப்கமிங் வீக்ஸ் ஆர் 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு அப் ட்ரெண்டுக்குள்ளே சேஞ்ச் ஆகிடும். அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பழைய சேனல் ப்ராப்ளம் ஆகி டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இந்த நியூ சேனலை மஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி மார்க்கெட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேட் குரூப்புன்னு தனியாக இருக்குது. அதில் எத்திரியமுடைய மூமெண்டமும் பிட்காயினுடைய மூவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எது இருந்தாலும் எவ்ரி மூமெண்ட் உங்களுக்கு அதில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நேற்று நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்காயினில் நான் சப்ளை ஜோன் வரைஞ்சிட்டு இருந்தேன். நம்ம நைட்டில் தூங்க போயிட்டோம். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது எத்திரியம் ஃபைனலாக ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா இது தாங்க எத்திரியமுடைய சார்ட். அதாவது நமக்கு ஓவரால் புல் ட்ரெண்டுக்கு மாறணும், அதாவது அப் ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னா எத்திரியம் வந்து மேலே 2 ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கும் பாருங்கள். அதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும். இங்கே வந்த ப்ரெஷரை பார்த்தா பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஜோன் இருக்குதுங்க. அதே தான் நான் வந்து பிட்காயின்லேயும் அந்த ஜோன் இருக்குன்றதை கொடுத்துருந்தேன். இந்த ஜோனை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் தான், அதாவது ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது அப் ட்ரெண்டுக்குள்ளே மாறும்னு சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் நடக்கலைங்க. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்துச்சு. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். முக்கியமாக எத்திரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ இருக்குது பாருங்கள். 4204 இந்த இடத்துல ஒரு பெரிய லிக்விடிட்டி இருக்குங்க. அதை எடுக்காமல் மார்க்கெட் போக வாய்ப்பே இல்லை அப்படின்றத போட்டிருந்தேன். பட் சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டியை எடுக்கும். அது எப்போனாலும் எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. இங்கேருந்து ஆக்சுவலாக ஆல் டைம் ஐ போகும்போதே இந்த லோவை எடுக்க தான் வருது அப்படின்றத நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம். எத்திரியம் எல்லா ஆல் டைம் ஐ போயிடுச்சு அப்படின்ற சந்தோஷப்படுற நேரத்தில் டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அப்டேட் நம்ம சேனலில் நான் தான் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99.9% வந்து அந்த டவுன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு மில்லி பாயிண்டில் தான் மிஸ் ஆகிடுச்சு அந்த லோவை எடுக்க. பட் அந்த லோவை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக செல்லர் வெளியே போயிடுவாங்க. பை ட்ரெண்டுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடும். அப்படி இல்லை, பையர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி இந்த ஜோனை ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து உடச்சி அப் ட்ரெண்டுக்குள்ளே மாற்றுவாங்கன்னு. பட் அங்கே எந்த ப்ரெஷருமே இல்லைங்க. மறுபடியும் இந்த லோவை எடுத்துகிட்டு தான் மேலே போக அதிக பாசிபிலிட்டி இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோவுடைய தலைப்பின்படி எத்திரியம் ஒஸ்ட் கேஸாக எவ்வளோ வரைக்கும் போவோம் அப்படின்னா எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது தாங்க. இந்த லோ தாங்க ஆக்சுவலாக 4204 இந்த லோவை எடுத்துகிட்டு இங்கே உடனே கீழே வந்து ஒரு பெரிய டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குங்க. அதாவது 4190 4100லேருந்து 4200 வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து இருக்குங்க. இதை ட்ரிகர் அவுட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நமக்கு அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். அது விரைவில் நடக்க போகுது. பெரிய டம்ப் எத்திரியம் ரொம்ப ஒரு 3500 3000 அந்த ரேஞ்சுக்கெலாம் போக வாய்ப்பு இல்லை. பிட்காயினும் வந்து பார்த்திங்கன்னா 105 வரைக்கும் எதிர்பார்த்தேன். பட் அது லைட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு இங்கே போயிடுச்சு. 107. இங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஒரு வேளை இது ஒஸ்ட் கேஸாக போனோம் அப்படின்னா ஒரு 105 வரைக்கும் வரலாம். பட் இதனுடைய கோரலேஷனில் எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்க்கலாம். பட் நமக்கு எஸ்எம்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்திரியம் ஆர் பிட்காயின் ஏதாவது ஒன்றாவது பாட்டம் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா
நமக்கு அடுத்தது அப் ட்ரெண்ட் நோக்கி போயிடும். ஸோ அதை வந்து அடுத்த கோரிலேஷனும் கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் நான் எதிர்பார்க்குறது எத்திரியம் பக்கமே இருக்கிறதுனால இந்த ஜோனை ஸ்வீப் பண்ணிருச்சு, இந்த ஜோனில் வந்து என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா, பையிங் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்தராக அப் ட்ரெண்ட் தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஸோ இந்த லோவை எடுத்துகிட்டு ஸோ ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ இதுக்காக தான் வெயிட்டிங். விரைவில் நம்ம நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது எப்படி புல்லிஷாக மாறுது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோனுடைய அப்டேட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரிஸ் ஹை ரிஸ்கி ஹை ரிவார்டு உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்களாக ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிட்காயின் அண்ட் எத்திரியம் எவ்ரி மூவ் அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ட்ரேட் குரூப் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ ஒவ்வொரு மூவும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரேடிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.